அன்பு நேயர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை நாட்டின் இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் இந்தியா சென்றிருக்கின்றார். அதாவது இது ஒரு இந்தியாவின் அழைப்பின் பேரில், சரியா? நாங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இந்தியாவின் அழைப்பின் பேரில் 3 தினங்கள் டெல்லியில் உட்கார்ந்து அவர் மூளைச்சலவை செய்ய போகின்றார் என்று ஒரு தகவல். அதற்காகத்தான் இந்த செய்தியை நாம் முன்கூட்டியே தந்திருக்கின்றோம். இது ஒன்றை நாம் சொல்லிக் கொள்வோம். சஜித் இந்தியா சென்று இந்தியா விரும்பியோ அல்லது இந்தியா மறைமுகமாக தில்லாலங்கடி வேலை செய்தாலோ அல்லது ரணில் பையா ஒரு பேரணி நடத்தி ஆட்சிக்கு எதிராக கும்மாளம் அடித்து கூத்தடிச்சு எது செய்தாலும் ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியாது. இந்த ஆட்சியை இப்போதைக்கு அகற்ற முடியாது. ஏனெனில் அது இது அதாவது இப்போதைய இந்த அரசியலில் இந்த போதை பஸ் ஒரு அரசியலாக மாற்றப்பட்டாலும் அது மக்கள் விரும்புகின்ற ஒரு பாட். அதில் ஏதும் சந்தேகம் இருக்கின்றதா? இல்லையே. ஆக நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கின்றோம். இதை ஜனாதிபதி அவர்கள் இந்த முறை இதை அவர் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறார் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த பூகோள வடிவத்தில் நாங்கள் ஏற்கனவே சொல்லுகிறோம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மது இந்த போதை வஸ்துக்கள் இங்குதான் இறக்குமதி ஆகுது. இங்கே அது கடல் வளமும் அதுக்கேற்ற அமைப்பும் அப்படி அமைந்திருக்கிறதால மிக அதிகமான கடத்தலை இங்கதான் இறக்குறாங்க. எம் நாடு ஒரு அதான் எங்களுக்கு சரியான அதுல ஒரு ஆத்திரம் இருக்குது. இந்த நாடு போதையின் ஒரு கேந்திர மத்தியஸ்தானம். இது நம்ம முடியுமா? நம்ம நாட்டு மக்களை சீரழிக்கிற இந்த சிங்கள மக்களையும் சிங்கள நாங்களா காப்பாத்துற எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? நாங்க பேசலாம், ஒரு சம்பவத்தை நடக்கலாம், அரசுக்கு எட்டி விடலாம், எட்டி வைக்கலாம். அதுதானே நம்முடைய கெப்பாசிட்டி. அதுக்கு மேல் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கின்றதா? இல்லையே. அதனால இந்த சிங்கள மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சிங்கள மக்களா இருக்குது. எமக்கிட்ட என்ன இருக்குது? நம்ம என்ன பண்ண முடியும்? இறக்குறது நாங்க சொன்ன கருத்தாடு எல்லாமே உங்க ஆடு, கருப்பாடு எல்லாமே உங்க ஆக்களை பிடிச்சி ஜெயில போட்டா மட்டும் பார்த்தாரு. கழுத்தை பட்டுங்க, தூக்கு தண்டனை கொடுங்க, அவனுக்கு உள்ள வச்சுக்கு சாப்பாடு என்ன செய்ய போறீங்க? அது ஒரு புறம் இருக்கு. இந்தியா எல்லா தில்லாலங்கடி வேலையும் பாக்குறாங்க, முடியல ராஜா. அது வாய்ப்பே இல்ல ராஜா. அவர் நம்ம சீமான் சொல்லுவார் போல, வாய்ப்பே இல்ல ராஜா. இப்ப இன்று போய் அவர் யாரு நம்ம நாட்டின் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்தியா சென்று இன்றைய செவ்வாய் மத்தியானம் கடந்து அவர் முதல் பார்த்தவர் நிதி அமைச்சர், இந்தியாவின் லேடி அமௌண்ட் இருக்குல்ல, இந்தியாவின் நிதி அமைச்சின், அதாவது சஜித் அவர்கள் இன்று நண்பகல் கடந்து மதியம் சுமார் ஒரு 3 மணி என்று வச்சு ஒரு 3:20 அப்பாயின்மெண்ட் அவருக்கு இருக்குது. 3:20 டெல்லியில முதல் பார்த்தது இந்திய தேசியத்தின் நிதி அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். சரி, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கும் சீதாராமனும் என்னங்க உறவு? நீங்களே சொல்லுங்கள். எதிர்கட்சிக்கு நிதிக்கும் இந்திய நிதிக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்களேன் பாப்போம். இது சாதாரணமா நாம ஒரு 3ஆம் வகுப்பு அதை தற்கூரியா கேட்போம். படிப்பறிவு இல்லாத ஒருத்தனா நம்ம கேட்போம். ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ஏன் அந்த நாட்டின் எதிர்கட்சியில இப்ப போய் சந்திக்க வேண்டும்? இதுக்கு என்ன மர்மம் இருக்கு? நிறைய சொல்லலாம், முடிஞ்ச மட்டும் சொல்லுவோம். இவர் என்ன இப்ப நம்ம நாட்டுல பொது தேர்தல் நெருங்கிட்டா இந்த எதிர்கட்சி தலைவர் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஒரு பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ எடுக்கக்கூடிய அல்லது அதுக்கு செயல்படக்கூடிய நாளும் இல்லையே. எந்த சம்பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு நெருக்குவரமும் இல்லாமல் ஒரு அந்நிய தேசத்தின் நிதி அமைச்சரை என்னத்துக்கு இப்ப சந்திக்க போறாங்க? இத உங்களது பார்வைக்கும் கேள்விக்கும் விடுக்கின்றேன். நிதி அமைச்சர் வேண்டிய நிதியை தான் கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்க போறாங்க அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அது ஒரு புறம் இருக்கலாம். அவர் போயிட்டாருல. இதுல இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன சொன்னால், எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரையும் அவர் அந்த வெளிநாடுக்கு போறது ஒரு குறைவு. அது உண்மையா சொல்ல போனால் அவர் ஒரு ஆடம்பரமான மனுஷனும் அல்ல, நல்ல பையன். அதுல எந்த எதிர்கட்சி தலைவருக்கு நான் சொல்றேனே, இந்த நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். அவருக்கு பல பேர் வைக்கிறாங்க, சின்ன பாபா பேபி என்று. சரிதானே? பேபியா தான் அந்த பால் போத்தல் அம்மாரா இவர் அதாவுல செல்வார். பேபி சிறு பேபி குழந்தை தான் பால் போத்தல செல்வார், மில்க் பாட்டில் அப்படி சொல்வது இல்லையா? அதே மாதிரி நாங்க என்ன சொல்ல நல்ல பையன் தான், நல்லது. அவருக்கு இந்த தில்லாலங்கடி வேலை, பின்கரவு வழி, அது மஹிந்தான் கம்பெனிக்கு கை வந்த கலை.
கலைஞர் ரணசிங்க பிரேமதாசோட மகன் அவர் பெரிய ஒரு கொலை கும்பலின் தலைவன். சரிதானே? அவர் ஆடாத ஆட்டம் இல்லை, செய்யாத வேலை இல்லை. அரசியலுக்கு அப்பால் அவர் அரசியலுக்காக கொலைகள் ஏறாலாம். அதெல்லாம் இந்த ஆள்கிட்ட இல்லைங்க. பாவங்க சஜித்துக்கிட்ட அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவருக்கு இந்த பின்னால குத்துறது, பின் கேட்டால வாரதெல்லாம் தெரியாது. மக்கள் விரும்பினா வாக்களிங்க, நான் பாரன்னு சொல்றதே ஒழிய அவர் ஒரு டேலண்டான ஆட்சியாளர். நான் அந்த கடந்த ஜனாதிபதி தேர்தல் நான் பல நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு டேலண்டான ஆள் கிடையாது. அவருக்கு இந்த பின் கதவு கேட்டெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த குழி பறிக்கிற படவட்டெல்லாம் அவருக்கு தெரியாது. மக்கள் அவருக்கான வாக்குகள் வீதத்தில் நாட்டில் 37% அவருக்கு இன்னும் இருக்குது. அவருக்குரிய வாக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்கு இன்னும் 32-37க்கு மேல அவர் அப்பனவே கிடையாங்க. ஒருபோதும் அவர் இப்போதைக்கு வெற்றி பெற போறல. இப்ப நமக்கு என்னங்க, நமக்கு மாமன் மச்சானா, இத ஜனாதிபதி மாமன் மச்சான் இல்ல, ஷரித் பையா நமக்கு மாமன் மச்சானும் இல்ல. இலங்கையில இருக்கிற அரசியல் கள நிலவரம் அதுதான். நாங்க ஆட்சியை பிடிப்போம், கடலில் நடப்போம், வானத்தில் பறப்போம், அதெல்லாம் பொய்க்காது. அதெல்லாம் அந்த ஜீம்பூம்ப கதை, ஒரு ஜெய்சங்கர படத்துல ஜீம்பூம்பா அந்த கதை எல்லாம், அதெல்லாம் சஜித் சொல்லு அரசியலுக்கு எல்லாம் பேசுறானே. எல்லோருக்கும் நெருக்கடி, இந்த ஆட்சிக்குள்ள நெருக்கடி இருக்கீங்க. கடைசி வரைக்கும் இப்போதே நிலைமை இல்லை. அடுத்த ஆட்சிக்கும் ஜேவிபி எடுத்து வச்சுக் கொள்ளுங்கள், அவங்க மெஜாரிட்டி கிடையாது. அடுத்த ஆட்சிக்கும் ஜேவிபி தான். தேர்தல் நடந்தால் நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், தேர்தல் நடந்தால், இதெல்லாம் நான் முன்னு சொல்ல வரேன், நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், தேர்தல் நடந்தால் மாத்திரம் தான். தேர்தல் செல்வின் செல்வாக்கு தேர்தல் வைக்கிற நோக்கமே கிடையாது. அவர் ஒரு ரெஃபரண்டத்துக்கு போற நோக்கம். ஏனால் அவங்க என்ன விலை கொடுத்தும் இல்லாட்டி எந்த எல்லைக்கும் சென்று இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் குறியாக இருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே சொன்னமில்லை, ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு நகர்வு நடைபெற்றது உண்மை. அது எப்படி? இப்ப இருக்கிற பிரதமர் ஹரிணி அவர்களை பறிச்சிட்டு இல்லாட்டி புடுங்கி எடுத்துட்டு டில்வின் சில்லாவை அப்கிரேட் பண்ண பார்த்தாங்களா? ஆனா அவரை விரும்பல. சீனா நெருக்கி சொன்னாங்க. இந்தியால வெளிநாட்டு அமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார், ஜனாதிபதி சொல்லியிருந்தார், நீங்க பிரதமரை பாரம் பண்ணுங்க. அவர் அதை விரும்பல. உண்மையிலே நாங்க மீண்டும் மீண்டும் டில்வின் சில்வாக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். அவருக்கு ஒரு உத்தம ஆச்சாரி அடிக்கலாம். ஏனெனில் அவரு இந்த நாடாளுமன்ற பதவி கொண்டு அவர் இதுவரைக்கும் விரும்பல. பாத்தீங்களா எந்த அளவுக்கு அந்த மனசண்டு அவர் விரும்பி அதை அன்றைக்கு சொல்லியிருந்தோம், இன்றைக்கும் சொல்றோம். ஒரு மாதத்துக்கு முன்னாலையும் அவர் விரும்பி அந்த பிரதமர் பதவியை எடுத்திருந்தால் இப்போ எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஹரணி அம்மா பிரதம மந்திரியா வந்திருப்பா. நாடாளுமன்றம் ஹரணியின் கையில் இருந்திருக்கும், ஜனாதிபதி இருப்பார். அப்ப இரண்டு ஆட்சியும் தத்தளித்து, அதாவது ஒரு இருந்துச்சு அது இல்லையா, ஜனாதிபதியும் ரணிலும் போல நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கலாது. ஒரே ஆட்சி ஒற்றை ஆட்சிகள் இருக்கணும். அதனாலதான் இப்ப இந்தியாவும் கூப்பிட்டு அவகிட்ட ஒரு பிரெயின் போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. யாரு? ஹரணி அம்மாவே. இப்போ எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டுக்கிறாங்க. எதுக்கிட்ட கூப்பிடுறீங்க நீங்க? உங்களோட பாட்சா பலிக்காது இந்தியா, நீங்க அதுல கனவு காணாதங்க. அதுக்குரிய வாய்ப்பும் வசதி இப்போதைக்கு இல்ல. நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் இந்தியா இலங்கைக்குள் நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. எனவே சீனாவின் ஒரு 60% கட்டுப்பாடும் அரசுல இருக்குது. அதனால அது வாய்ப்பு இல்லை. சரி, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெளிநாடுக்கு செல்வதை அதிகம் விரும்பாத ஒருவர். இருப்பினும் அவர் இந்தியாவுக்கு சென்று விட்டது என்பது ஒரு பேசுபொருளாக இங்கு மாறி இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர்கள் இன்று 3 நாள் விஜயமாக டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். இந்த பயணத்தின் போது அவர் பல அரசு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்திப்பார் என்று உத்தியோகபூர்வமாக செல்லுது. ஆனால் இந்திய தரப்பால எதுவுமே சொல்லல. இப்போது அவர் நாளை புதன்கிழமை இல்லையா, நாளை புதன்கிழமை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலை சந்திக்கின்றார். எதுக்கு? உங்களுக்கு என்ன வேலை அவரை சந்திக்கிறதுக்கு? அவருக்கு இங்க என்ன போஸ்ட் இருக்குது? அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன செய்ய போறீங்க? அவரை வச்சு பிளான் பண்ணி கொடுத்துருவீங்களா? நடக்காதுப்பா. அதெல்லாம் நீங்க கனவு காணாதங்க. இந்தியா மோடி மாம்சு, உங்களுக்கு அது நடக்காது. நீங்க கனவு காணா. இந்த பயணத்தின் போது அவர் பல அமைச்சர்களையும் பல அதிகாரிகளையும் சந்திப்பாராம். என்னது சந்திக்க போறீங்க? உங்களுக்கு என்ன வேலைங்க? அவரை வச்சு என்ன உங்களை இப்ப சாதிக்கலும் முடியாப்பா? அதெல்லாம் முடியாது. எதிர்கட்சி தலைவர் சிறிது நேரத்துக்கு முன்பு இன்று நண்பகல் நாட்டை விட்டு கிளம்பிட்டதாக உத்தியோகபூர்வ தகவல். இதே நேரம் அவர் 25ஆம் ஆண்டிலும் அவர் சிங்கப்பூர் சென்று இந்தியாவின் ஒரு 3 முக்கியமான நபர்களையும் சந்திச்சிருந்தார். 25 ஆகஸ்ட்லயும் கடந்த ஆகஸ்ட்லயும் அங்கேயும். அப்ப ஆக இந்தியா முடிஞ்ச அளவுக்கு நங்கூரம் அடிச்சு பாக்குறீங்க. உங்களால அது முடியாதுப்பா. நீங்க உங்களால ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியாது. அடுத்த கட்டம் என்ன? அவசியத்தானே இந்தியாவுக்கு 3 நாள் போயிருக்கிறார். அவர் 3 நாள் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணுவோம். இந்தியாவுக்குள்ள அவர் அஜித் டோவல் மற்றும்
கொள்கை வகுப்பாளர்கள் டெல்லியில் இருக்கின்ற இப்ப எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு சம்பந்தமானவங்களும் மாறுறதே கிடையாதுங்க. அதிலே முக்கியமாக அந்த இந்தியாவோட பாலிசி வகுப்பாளர்கள், இந்த கொள்கை வகுப்பாளர்கள் அவர்கள் மாறுறல, அவங்களையும் அவங்க நாளைக்கு சந்திக்கிறாங்க. அவங்களும் மார்னிங் முதல் பெஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதான். அதுக்கப்புறம் தான் அஜித் டோவல்ல மாலை அப்பாயின்மெண்ட். அப்ப ஆக நீங்க என்னதான் நீங்க மகுடி ஊதினாலும் இளங்கட அரசியலுக்குள்ள உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அது வேற பாசை நம்ம சொல்லலாம். நமக்கு இங்க இந்தியாவில் நம்ம கோபம் கிடையாது. இந்த அரசை கொஞ்சம் விடுங்கடா, இந்த ஜேவிபி அரசை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் பண்ணட்டும் மக்களுக்கு ஆண்டா கேட்க மாட்டேங்கிறீங்கடா. ஆளாளுக்கு படம் இருக்கிறீங்க. அது ஒரு படம். அப்ப சரிதானே, சஜிதையாட அது முடிஞ்சு. அடுத்த கட்டம் என்ன, நவம்பர் இந்த மாசம் 21ஆம் தேதி எப்ப வருது, வெள்ளிக்கிழமை சஜித் அணி கிடையாங்க, ரணில் யுஎம்பி அணியால அரசுக்கு எதிராக, இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பேரணி நடத்த போறாங்களாம். என்ன பேரணி நீங்க நடத்த போறீங்க? அரங்கல உங்களை ஜேவிபி ஸ்டடிக்குள்ள நீங்க வராதுங்க, நீங்க முடியாது உங்களால. ரணில ஏண்ட மட்டுக்கு பாக்குறாருங்க. இந்த திராட்சை பழத்துக்கு நரி எட்டுவது போன்றோ எட்டு பார்த்தேன்னு எட்டவில்லை. இவருக்கு அந்த வாய்ப்பு வேற என்ன பாக்குறா தெரியுங்களா? இந்த டிசம்பர் வாக்குல IMF கைவிரிச்சு கொஞ்சம் பண ஆட்டம் காண்ற மாதிரி நிலைமை இருக்குது. அந்த ஆட்டம் ஒன்று வருமானால் கொஞ்சம் அரசி தற்காலிக நிலைமை உண்டு. ஆனால் சென்ட்ரல் பேங்க் சேர்மன் அவர் கொஞ்சம் நல்ல அழகா செஞ்சு அரசுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போறதால அதுலயும் அவங்க கண்ணன் தப்புறாங்க. இது எதிர்பார்த்து நாங்களும் கொஞ்சம் பயந்ததான். இந்த டிசம்பர், இந்த டிசம்பர்ல அவங்களுக்கு ஒரு பண தழும்பல் ஒன்று இருக்குது நாட்டுக்குள்ள. அந்நிய செலவாணியிலும் இருக்குது, வேண்டிய அளவுக்கு வெஹிக்கிளும் இறக்கிட்டாங்க, கொஞ்சம் தழும்பல் இருக்குது. அதை நந்தலால் வீரசிங்கம் அவருக்கும் ஒரு உத்தம ஆச்சாரி அடிக்கலாம். அது நாம இன்னொரு தனி காணொலியை தருவோம், அவர் என்ன செஞ்சார்ன்றதையும். அது நம்மகிட்ட இருக்கிற தகவல். ஆக சென்ட்ரல் பேங்க் சேர்மன், மத்திய வங்கி ஆளுநர் அவர்கள் மிகவும் திறமையாக செய்து ஜனாதிபதி 2 வாட்டி ஜனாதிபதி சேலம் சென்று அவர் செஞ்ச விடயங்கள், செய்ய போற விடயங்கள், லாபம் நட்ட கணக்கெல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணிட்டாங்க. அதோட அரசி சூப்பர் ஆயிட்டுங்க. அதை பண்ண முடியாது. இப்ப இந்த இளவரசர் நாமல் இருக்காருல்ல, நாமலுக்கும் ரணில் அலிக்கும் நல்ல ஒரு தேனில ஓடுது. தேனாறு, பாலாறு, வைகை நதி எல்லாம் அவங்க ஓடுது. இப்ப என்னென்றால் அரசுக்கு எதிராக இந்த நேரம் இவங்க கேவலப்பட போறாங்க. எப்படி? அதுல நம்ம மனோகரசன் அந்த அளவுல கலந்து கொள்ளல. அதாவது எதிர்கட்சிகள், அது சஜித் அணியில் இருக்குன்னு சிறுபான்மை எதிர்கட்சிகள் உட்பட எல்லோரும், இந்த முஸ்லீம் மகிழாக்களை தெரியா, நிச்சயமா ரிஷாட் இதுல சந்திக்க மாட்டாரா? ரிஷாட் ஜேவிபிக்கு எதிராக ஒருபோதும் போக மாட்டார். அதை நாம பிறகு பார்ப்போம். அகிம் பையா என்ன கூத்து தெரியல, அவர் அகிம் பையோட கூத்து தெரியல. அப்ப இங்க மனோகரசன் MP அவர் சொல்லிட்டாங்க, நாங்க இதுல கலந்து கொள்ள மாட்டேன், அது ஜனாதிபதி என்னுடைய யாழுவா, என்னுடைய நண்பர், அதனால நான் போறேன்டா. இப்ப யாருக்கு அடிக்கிறாங்க? இவர் இந்த ரணில் தரப்பும் மொட்டு தரப்பும் தான். இப்ப ஒரு நவம்பர் 21ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டு எதிர்கட்சி பேரணியில் தனது கட்சி பங்கேற்காது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் TPA தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அண்ணன் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி தெரிவிப்போம். ஊடகர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், சில காரணங்களால் நாங்க அந்த பேர்ல பங்கிட மாட்டோம் என்றால் ஜனாதிபதி அவர்கிட்ட யாழுவ, அதனால பார்லிமெண்ட்ல அவங்க ஒண்டா இருந்தவங்க, கொண்டில ஒண்டா சாப்பிட்டவங்க, என்னதை கொண்டு செல்ல போறீங்க? இப்ப என்ன பிரச்சனை கொண்டு போக போறீங்க? முதல்ல இந்த குடும்பம் முடிந்த அந்த குடும்ப ஒழிப்பமே. இப்ப எல்லாரும் எல்லாம் சிறுபான்மையும் எல்லாமே மைனாரிட்டி எல்லாம் சொல்றாங்க. முதல்ல இந்த போதையை ஒழிப்பமே, அதுக்கு பிறகு மொத்த கணக்கு பார்ப்போமே. போதையை ஒழிச்சிட்டு நாம இப்ப அரசியல குறைந்த பிறகு பார்ப்போம். பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் முடிவு குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை தெரிவித்து அவர் பலிவிட்டார். மனோகரசன் MP அவர் நிச்சயமா அதுல சந்திக்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப சிறுபான்மையின கட்சியில் அவங்க சரி, சிறுபான்மையின கட்சி போய் அங்க ஒன்றும் பண்ணல. இப்ப ரணில தரப்பு அது கூடுதல் இவர் நிக்கிறாரு, தயாஸ்ரீ, இவர் SLAP தயாஸ்ரீ நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தோழர் ஜனாதிபதி யாழுவாக்கல, அவங்க பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு அவங்க தழுமி போகுது. இந்த பேரணி வெற்றி பெறாத பேரணி, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம மீண்டும் இறைவன் இருந்தால் வருவோம். நவம்பர் 21ஆம் தேதி நடக்க போற அரசுக்கு எதிரான பேரணி ஒருபோதும் வெற்றி பெற போவதில்லை. மூக்குடை பட போறீங்க. நாம் இப்ப அழகாக சாத்திரம் பார்த்து சொல்றோம், அழகா அந்த குடிப்பியா சொல்லலான்னு சொல்றோம், மீண்டும் சொல்றோம். அரசுக்கு எதிராக எதிர்கட்சி, அதை சஜித்தும் அவரும் போடல,
சஜித்தும் அதுல கலந்து கொள்ள போறலன்னா அப்ப யாருக்கு தேவைப்படுது? ரணில் பையாக்கும் இந்த இளவரசர் நாமலுக்கும் தேவைப்படுது. அவர் தானே வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போறாராம் ஜனாதிபதியாக. ஆசைக்கும் அளவிருக்குப்பா. அதாவது டாக்டர் காலம் சென்ற இந்திய ஜனாதிபதி சொன்னதெல்லாம் உங்க நிறைவேறக்கூடிய கனவைத்தான் சொன்னார். நீங்க நிறைவேறாத அடுத்த வருஷம் ஜனாதிபதியா பாப்பம் அதையும் ஐயா எங்க இருந்து வரீங்க நீங்க? உங்களையெல்லாம் அடிச்சு ஒழிக்காம வச்சிருக்க பாருங்க இந்த ஆட்சி. அதிலே ஒரு குறைபாடு இருக்கு. எனவே நவம்பர் இந்த மாசம் 21ஆம் தேதி அரசுக்கு எதிராக எதிர்கட்சி, அதாவது கூட்டு எதிர்கட்சியா எல்லாம் இருக்காங்க தொங்கிக்கிட்டு சஜித் கிட்ட. அதுல மனோகரன் எம்பி வர போறல, ரிஷாட் எம்பியும் வர போறல, அவர கட்சியும் வராது. இப்ப வேலை ஒட்டிருக்க 2 சில்லற பசங்க தான் போறாரு. சஜித்தும் போறலண்டா, அதுக்குள்ள அவரும் போக மாட்டாரு. அப்ப யார ரணில்ல தரப்பு தான் போறாங்க. எம்பி தும்பி இல்லாம இருக்கிறவங்க அரசுக்கு எதிராக பாய் விரிக்க போறாங்க. நான் ஒன்று நடக்க போறல, அது வந்துகிட்டு பொசுங்கி போற கேசி. அரசுக்கு எதிராக யாரு எந்த கூத்தெடுத்தாலும் அந்த கூத்து ஒன்றும் வெற்றி அளிக்காது என்பதை நாம தெளிவாக ஆணித்தரமாக உறுதியாக சொல்லலாம். இந்த அரசுக்கு எதிராக எந்த கூத்தும் நிறைவேறாது. ஒரு அறகலியும் வரப்போறல, ஒரு மரகலியும் வரப்போறல. நிச்சயமாக இந்த அரசுக்கு எதிராக இவங்க எடுக்கிற எந்த ஒரு நகர்வும் வெற்றி பெறாது. இந்தியாவுடன் ஆசையும் நிறைவேறாது. போதுங்களா? இதுக்கு மேலே நாம நிறைய சொல்லலாம். இந்தியாவில் என்ன நடக்குது என்பதை நாம் நாளை மறுதினம் கடந்தும் இன்னும் ஒரு பார்ட் 2 இருக்குன்னா இந்தியாவுக்குள்ள இவருக்கு என்னென்ன அசைன்மெண்ட் கொடுக்க போறாங்க நாம் வந்தவங்க பார்க்கலாம். எந்த அசைன்மெண்ட் கொடுத்தாலும் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் அதை ஃபார்வர்ட் பண்ணி செய்ய முடியாது என்றால் அவருக்கு அது தெரியாது. அவருக்கு இந்த பின்கதவு வழியாக அரசியல் அவருக்கு அது பழக்கப்படல. அவர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வளர்ப்பும் இல்லை. அதெல்லாம் மஹிந்த கம்பெனிக்குள்ள பின்கதவால போறது, அதாவது இந்த இல்லீகல் பண்ணுவது, இன அழிப்பு செய்வதெல்லாம் அவங்களோட நரம்பு நாளம் முழுவதும் ஊறிப்போன உண்டு. அது சஜித்துக்கிட்ட கிடையாது. இந்தியா எதிர்பார்த்தும் சஜித்தை அடைய போறல. இங்க இருக்கிற இந்த அதாவது தற்குறிகள், மோடை கூட்டங்கள் சொல்லலாம் இல்லையா? மோடை கூட்டங்கள் படிப்புகள் அறிவாங்க. எம்பி எல்லாம் எங்க படிக்கிறாங்க? 5ஆம் 6ஆம் எம்பியானே. அவங்களோட கனவும் பலிக்க, அவங்களோட பாச்சால இதுல பலிக்காது. ஆட்சி நல்லா தான் போகும். சரியானே? இனி இறப்புகள் என்பது அது இறைவனின் கையில் இருப்பது. எதுவானாலும் ஜேவிபியின் பெரும்பான்மை ஆட்சியை இன்னும் இருக்கிற 4 ஆண்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அமைய போற ஆட்சி என்பது தேர்தல் ஒன்று நடக்குமானால் நிச்சயமாக அது அவங்க ஒரு மைனாரிட்டி, ஒரு தொங்குபால் ஆட்சியாக இருக்கும். இப்ப நாங்க 4 ஆண்டுக்கு முதல்ல இந்த ஜாதகம் சொல்லி இருக்கிறோம். எமது நேர்களை கொஞ்சம் ரிமைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அடிக்கடி நாங்க இதை பேசிக்கொள்ளும். ஏனெனில் கடந்த காலங்கள் நாம சரியாக இறைவன் நாட்டம் கொண்டு கழித்திருக்கிறோம். இப்போது எந்த ஒரு அரசியல் மக்களிடத்து எந்த ஒரு வாக்கு மாற்றமும் இல்லை. சஜித்துக்கு 32 37 மட்டும்தான் இருக்குது. ஆனால் மொட்டுக்கு 10,000 வாக்கு கையில் வச்சுக்கிறான் பாவி. இன்னும் ஒரு 15-20 குடிக்கலாம். அப்ப ஆக மொட்டு வளரக்கூடிய வழிதான் இருக்குது. மொட்டை தரிக்க வேண்டிய பொறுப்பு ஜேவிபிக்கும் இருக்கு. பாப்போம் இன்னும் ஒரு நேர்காணலை. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.